2022 முதல் இந்த திட்டம் அமலுக்கு வருகிறது. இந்த திட்டத்தில் யாரெல்லாம் தங்க மோதிரம் பெறலாம், எங்கு பெறலாம், அதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்பது குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 1 கிராம் தங்கத்தின் விலை 17,000 ரூபாய் என அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக 753 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 450 கிலோ தங்கம் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்டம் மற்றும் துணை மாவட்ட மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்கள் ஆகியவற்றில் சிறப்பு மையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் யாரெல்லாம் பதிவு செய்ய முடியும் என பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். அரசு மருத்துவமனை மற்றும் அரசு சுகாதார மையங்களில் பிரசவிக்கும் குழந்தைகளுக்கு மட்டுமே இத்திட்டம் பொருந்தும். குழந்தையை பெற்ற தாய் கட்டாயம் பிக்மி RCH ஐடியை உடன் வைத்திருக்க வேண்டும். புதிதாக பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் மோதிரம் வழங்கப்படும். புதிதாக பிறந்த குழந்தைகளின் தாய்மார்கள் மட்டுமே தகுதி உடையவர்கள். வீட்டு முகவரிக்கு ஆதாரமாக குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, இருப்பிடச் சான்றிதழ், தொழிலாளர் நல வாரியம் சார்பில் வழங்கப்பட்ட அடையாள அட்டை, அஞ்சல் துறை சார்பில் முகவரிக்கான அடையாள அட்டை, இதில் ஏதாவது ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும். உயர் வரிசை பிரசவம், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பிரசவம் செய்த தாய்மார்களுக்கும் எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி இத்திட்டம் பொருந்தும். எவ்வித பாலின பாகுபாடு இன்றி ஆண், பெண் என அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும்.